நம்மளோட லைஃப்ல ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னடா சம்மந்தமே இல்லாம இப்படி சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க. நம்ம லைஃப்ல எது எது நம்ம லைஃப்ல வேணும்னு நம்ம அடம் பிடிச்சோமோ, அது எல்லாமே வேண்டான்னு முடிவெடுக்க வைக்குது இந்த வாழ்க்கை. எது வாழ்க்கை நமக்கு குடுக்குதோ, அத ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிடணுங்க. இல்ல எனக்கு புடிச்சதான் வேணும், நான் ஆசைப்பட்டதா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகுங்க நம்ம தான். ஏன்னா, கடவுள் நமக்கு என்ன குடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அத கண்டிப்பா குடுப்பாரு. என்ன வேணாம்னு நினைக்கிறாரோ, அத கண்டிப்பா தவிர்ப்பாரு. ஸோ இது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து நல்லாவே போயிட்டுருக்கும். மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இது மாரி பர்ச்சேஸ் பண்ணணும் பண்ணி பாருங்களேன். பெரிய அமௌண்ட் உள்ள திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்கு புடிச்ச மாரி சின்ன சின்ன பொருள்லாம் வாங்குனோம்னாவே மனசு கொஞ்சமா அப்படியே ரிலாக்சேஷன் ஆகும். ஸோ அந்த பொருளை போட்டு பார்க்கும்போது, அந்த பொருளை பார்க்கும்போது, அந்த பொருளை போட்டு பார்க்கப்போ இப்படி ஒரு ஆனந்தம் இருக்குமோன்றத வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கும் போது, ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்மளோட மனசை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கும். நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நிறைய டிராவல் பண்றோம்னாலையோ நம்மளோட மனசை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தலாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கிறத விட இது மாதிரி பர்ச்சேஸ் பண்றது, முடியலன்னா கோவில் போறது, வெளியில போறது, அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட மனசு நம்மள அறியாமையே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். என்னதான் நம்ம பெரிய பொண்ணானாலும் இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி அழகான திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும், பார்க்கவே கியூட்டாவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்கி வாங்கி சேமிச்சு வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ஒரு ஆள் தான். இப்போ ரொம்ப இது நான் மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை பார்க்கவே பாருங்களேன், அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இது பார்க்கும்போது மனசுல உள்ள எல்லாமே இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குன மாதிரி இருக்கு. குட்டீஸ்ங்களுக்கு தான் இது மாதிரி பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சில வயசானவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது பிடிக்கும். ஸோ இது சூப்பரான ஒரு கீச்செயின் மாடல் தான். ஸோ நம்மள மாதிரி கொஞ்சம் மேக்கப் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கையில எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு குட்டி விளாக் தான் இது. ஸோ என்னென்ன யூனிஃபார்ம் எடுக்க போயிருந்த இடத்துல தான் இந்த அனுப்புறதுலாம் நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்க்க நல்லா போரிங்காக எல்லாமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாம இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.